ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கார்த்திகை மாதம் 3வது வாரம் சோமவாரம் நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோன்றதை பார்க்க போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா செம மழை பெஞ்சிட்டு இருந்தது. இருந்தாலும் நம்ம ஈஸ்வரரை பார்த்துட்டு தான் இன்றைக்கி விரதத்தை முடிச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம். நாம் இப்போது போரூரில் இருக்க ராமநாதீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த கோயிலில் கும்பாபிஷேகம். போன வாரம் நம்ம வந்திருந்தோம். ஆனால் சாமியை நம்மளால் பார்க்க முடியல, வேலை நடந்துட்டு இருந்தது. அதனால் இந்த வாரம் கண்டிப்பாக போயிட்டு சாமியை நம்ம பார்த்துட்டு வரணுன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்துட்டேன். பார்த்திங்கன்னா மழையில் கூட்டமே இல்லை. கோயிலோட வரலாறை பார்த்துடலாம். முன்னொரு காலத்தில் ராமபிரான் அயோத்தியை நோக்கி சீதை பிராட்டியை தேடி போயிட்டு இருக்கும் போது சிவலிங்கத்தில் கால் தெரியாமல் பட்டதுனால அவருக்கு தோஷம் ஏற்பட்டுருச்சு. தோஷத்தை போக்குறதுக்காக 108 நாள் தவம் புரிஞ்சிருக்காரு. அந்த தவத்தில் மகிழ்ந்து சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய சக்திகள் எல்லாம் ராமபிரானுக்கு அளிச்சிருக்காரு. ராமபிரான் இங்கேருந்து தான் இலங்கைக்கு போர் தொடுத்து போயிருக்காரு. அதனால தான் இந்த ஊர் போரூர் என பெயர் பெற்றதாக சொல்கிறாங்க. பிரதோஷம், சிவராத்திரி, பௌர்ணமி பூஜைலாம் இங்கே சிறப்பாக நடைபெறுது. இது ஒரு குருஸ்தலம்னு சொல்கிறாங்க. இதுதாங்க நம்ம போரூரில் இருக்க ராமநாதீஸ்வரர் ஆலயத்தோட வரலாறு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஈஸ்வரரை கும்பிட்டா ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு. ஆனால் அது அவர் கஷ்டத்தை கொடுக்கறது கிடையாது, நம்மளை சோதிப்பார். இவ எவ்வளோ வலியை தாங்குறா அப்படின்ட்டு சோதிப்பார். ஆனால் அவர் கைவிட மாட்டார். அந்த சோதனைகள்லாம் நம்ம தாண்டி வரும்போது கடைசியில் ஒரு தைரியம் வரும் பாருங்கள். அந்த மனோதைரியம் தான் நம்மளோட ஈஸ்வரர். உனக்கு நான் துணை இருக்கேன்டா, எதுக்கும் நீ கவலைப்பட்டு நிற்காத, அப்படி ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு கொடுப்பாரு. இதை நான் லைஃப்பில் உணர்ந்திருக்கேன். என்னமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அவரை பார்த்தாலே என் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துடும். இதுதாங்க நம்ம ராமபிரானோட திருப்பாதம். ராமபிரான் சிவலிங்கத்தை நோக்கி 108 நாள் சாப விமோசனத்துக்காக தவம் இருந்ததாக வரலாறு கூறுகிறது. அந்த காட்சி இந்த ஆலயத்தில் பார்க்கலாம். இதுதாங்க நம்ம போரூரில் இருக்க ராமநாதீஸ்வரர் ஆலயத்தோட வரலாறு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஈஸ்வரரை கும்பிட்டா ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு. ஆனால் அது அவர் கஷ்டத்தை கொடுக்கறது கிடையாது, நம்மளை சோதிப்பார். இவ எவ்வளோ வலியை தாங்குறா அப்படின்ட்டு சோதிப்பார். ஆனால் அவர் கைவிட மாட்டார். அந்த சோதனைகள்லாம் நம்ம தாண்டி வரும்போது கடைசியில் ஒரு தைரியம் வரும் பாருங்கள். அந்த மனோதைரியம் தான் நம்மளோட ஈஸ்வரர். உனக்கு நான் துணை இருக்கேன்டா, எதுக்கும் நீ கவலைப்பட்டு நிற்காத, அப்படி ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு கொடுப்பாரு. இதை நான் லைஃப்பில் உணர்ந்திருக்கேன். என்னமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அவரை பார்த்தாலே என் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சோமவாரம்ன்றதுனால நான் போரூர் இருக்க ராமநாதீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருந்தேன். கொஞ்சம் தள்ளியே பாலமுருகன் திருக்கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியே சின்ன அகல் விளக்கு கடை இருந்தது. அங்கே எல்லா வகையான விளக்குகளுமே இருந்தது. நான் எனக்கு தேவையான விளக்கு மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில்